ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். டிஷ்ஷை நீ சொல்லுமா, அது சூப்பரா இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன் தக்காளி மட்டும் இதில் அதிகமாக இருக்கு, ஓகே? அது ஏன் நானே சொல்றேன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது தக்காளி சாதம், ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் பண்ணுற சமையல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து என்னை சமைக்க சொல்லக்கூடாது, ஓகே? ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 2 வந்து பெரிய சைஸ் வெங்காயம், ரொம்ப பொடிசாக தான் நறுக்கியிருக்கேன். எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்களும் நறுக்கிக்கோங்க. தக்காளி வந்து நான் 5 எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளி தான் அதுக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் 5 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா வதங்கிடும் அது. பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நல்லா காரம் சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் 5 கூட போட்டுக்கலாம். பசங்க ரொம்ப காரம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் 3 போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கருவேப்பிலை, மல்லி, புதினா எடுத்திருக்கேன். ஓகே, அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. அடுத்து ஆயில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை மட்டும் போட்டுருங்க. அடுத்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகணும் அப்படின்னா உப்பு சேர்த்துங்க. சீக்கிரம் வேகணும், நல்லா வேகணும் அப்படின்னா உப்பு சேர்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பாதி மசிஞ்சிடுச்சு. நல்லா இன்னும் வேகணும், கொஞ்சம் பேஸ்ட்டு பருத்துக்கு வரணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள், எல்லாமே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டும். இப்போ வந்து நல்லா ஒரு தொக்கு பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு போட்டுங்க. இந்த தண்ணி வந்து நல்லா வற்றினதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். சாப்பாட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. இப்படி கிளறும் போது ஏதாவது தக்காளி முழுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி எப்படி மசிச்சு விட்டுக்குங்க, அதிலே வெந்துடும் அப்படியே. இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம் வாங்க. எப்போவுமே வந்து வெரைட்டி ரைஸ் கிண்டும் போது சாதத்தை வந்து ஒரு 90% மட்டும் வேக விடுங்க. ஒரு ஃபுல்லாக வேக விடாதீங்க. அது வந்து சாப்பாடு குழஞ்சிச்சுன்னா தயிர் சாதம், புளி சாதம் இதுக்கு மட்டும் தான் அது செட் ஆகும். மற்றபடி ஃப்ரைட் ரைஸு, எக் ரைஸு, டொமேட்டோ ரைஸு இது எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொஞ்சம் வேறையாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாமா வாங்க. ஓகே, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு டேஸ்ட் பண்ணலாம். நான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறேன் உண்மையாக, ஓகேவா? உங்கள் முன்னாடி தான் உப்பு போட்டேன், உங்கள் முன்னாடி தான் காரம் போட்டேன், எல்லாமே வீடியோவில் உங்கள் முன்னாடி லைவாக தான் பண்ணேன். சுடுது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? உன் பிள்ளைய நீ தான் காப்பாற்றணும். கர்மம் இல்லைங்க, குருமா. நானா பண்ணேன்? ஐயோ, நம்ப முடியல என்னால. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பிரியாணி மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னா பொய் சொல்லுவேன், இவ சமைச்சிருக்கா அதனால அவளே பொய் சொல்றா அப்படின்னு நினைப்பீங்க.
இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? உங்க பசங்க ஸ்கூல் போதா பண்ணி கொடுங்க. ஒரு பருக்க கூட இருக்காது, மிச்சம் இருக்காது பாக்ஸ்ல. ஓகேவா? வீட்டுக்காரங்க வேலைக்கு போறாங்களா, காலையில சாப்பாடு எடுத்துட்டு போறாங்களா, இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வந்தோடனே சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க. வேற மாதிரி. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருமே லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் புதுசா இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.